முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை சில்லறை அரசியலுக்காக அரசு ஊழியர் ரத்தினம் தயாபரன் அசிங்கப்படுத்தியுள்ளார் என பார்லிமென்ட் உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் குற்றம் சுமத்தினார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் தமிழ் மக்களின் தலைவனுமாகிய ரா. சம்பந்தன் அஞ்சலி உரையாற்றும் போது குறுக்கிட்டு குழப்பியது தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார். மிகவும் பயபக்தியாக உணர்வுபூர்வமாக நடைபெற்ற அந்த நிகழ்விலே எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமாகிய ஐயா சம்பந்தன் ஒரு சிறு அஞ்சலி உரை ஆற்றுகின்ற வேளையிலே தன்னை ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொண்டு வடக்கு மாகாண சபை நிதி அமைச்சிலே வேலை பார்க்கிற திரு தயாபரன் அந்த நிகழ்வை குழப்பு முகமாக ஐயாவினுடைய பேச்சை தடுத்து ஒரு கேள்வியை கேட்டு அந்த முக்கியமான உணர்வுபூர்வமான பயபக்தியான நிகழ்வை அசிங்கப்படுத்தியதை இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறேன். வேண்டுமென்றே மூத்த அரசியல் தலைவர், இன்றைக்கு தமிழ் மக்களுடைய தலைமகன் ஆக விளங்குகிற சம்பந்தன் ஐயாவை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக நாங்கள் இதனை கணிக்கிறோம். அதிலே ஐயா அவமானப்படவில்லை. அதனை செய்தவர்தான் அவமானப்பட்டிருக்கிறார். அதனை செய்ய தூண்டியவர்கள்தான் அவமானப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்களுடைய மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிகழ்வை நாங்கள் அனுஷ்டிக்கிற வேளையிலே அதை தங்களுடைய சில்லறை அரசியலுக்காக சிலர் பாவித்து இப்படியான நிகழ்வை நிகழ பண்ணியதை நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த கேட்ட கேள்வியை குறித்தும் ஒரு வசனம் நான் சொல்ல வேண்டியது அத்தியாவசியம். பாராளுமன்றத்திலே ஐயா சொன்னதாக அவர் சொல்லி கேட்ட கேள்விக்கு எந்தவிதமான அடிப்படையும் கிடையாது. அப்படியான ஒரு பேச்சை சம்பந்தன் ஐயா பாராளுமன்றத்திலேயோ எங்கேயோ எப்பொழுதுமோ பேசியது கிடையாது. ஆகையினால்தான் அப்படியான குழப்ப சூழ்நிலையிலேயும் கூட ஐயா அதற்கு தகுந்த பதிலை அங்கேயே வைத்து சொன்னார்.